இடைத்தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட ஆர்கே நகரில் மீண்டும் தேர்தல் எப்போது என்பது குறித்தும், தேர்தல் அறிவிப்பு வெளியானால் மீண்டும் தினகரன் போட்டியிடுவாரா என்பது குறித்தும் எமது டெல்லி செய்தியாளர் சலீம் தரும் தகவல்களை பார்ப்போம். ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் எப்பொழுது என இந்திய தேர்தல் ஆணைய வட்டாரங்களில் விசாரிக்கும் பொழுது என்ன சொல்றாங்க, அடுத்த 3 மாதத்திற்கு அதை பற்றி கற்பனை கூட பண்ண மாட்டோம், யோசிக்க கூட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணைய வட்டாரங்களில் தகவல் சொல்றாங்க. காரணம் என்ன என விசாரிக்கும் பொழுது, ஜனாதிபதி தேர்தலையும் துணை ஜனாதிபதி தேர்தலையும் நடத்தி முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அடுத்த 3 மாதத்திற்கு மிகவும் பிஸியாக இருப்பார்கள் என தகவல் வெளியாகி உள்ளது. அதனால் தான் இம்மாதம் 10 ராஜ்யசபா சீட்டு காலியாகிறது. அதற்கு ஏற்கனவே தேர்தல் அறிவிப்பு கொடுத்திருந்தார்கள், 3 மாநிலங்களில் தேர்தல் நடத்துவதாக. ஆனால் அந்த தேர்தல் அறிவிப்பை திரும்ப பெற்றுவிட்டார்கள். அந்த 10 சீட்டுக்கு தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று முடியும் வரையில் நடக்காது என தகவல் வெளியாகியது. என ஜனாதிபதி தேர்தல் தான் மிக முக்கியமான தேர்தல். டிடிவி தினகரன் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அறிவித்தால் மீண்டும் போட்டியிடுவாரா என்ற கேள்வியை முன்வைத்தால், அவருடைய எதிர்காலமே அதுதானே, இப்படி கேட்கிறீர்களே அப்படின்னு சொல்லி அதிமுகவின் முக்கிய பிரமுகர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு, ஏற்கனவே தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக ஆசைப்பட்டு விட்டார். அவருடைய தேர்தல் எதிர்காலமே அதுதான். அது மட்டுமல்லாது இப்பொழுது அவர் மீதான வழக்குகளையும் கட்சியில் அவரை நிலைநிறுத்திக் கொள்வதிலும் கவனம் செலுத்தி வருகிறார் டிடிவி தினகரன். ஒருவேளை தேர்தல் அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டால் நிச்சயம் அந்த தேர்தலில் தான் கவனம் செலுத்துவார், மீண்டும் எம்எல்ஏவாக முயற்சி பண்ணுவார். அதற்கு பிறகு நிறைய திட்டங்களும் இருக்கலாம் என நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி அதிமுகவில் முக்கிய பிரமுகர்கிட்ட பேசி பார்க்கும்பொழுது நமக்கு தகவல் தெரிவித்தார்கள். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பூபேந்தர் சிங்குடன் சலீம்.